Hello everyone, welcome back to my channel Prapi Rubini Stuff. நான் Prapi Rubini பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் கர்நாடகா ஸ்டைலில் எப்படி வந்து பொரி உப்புமா பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பொரி இருந்ததுன்னா அதை தண்ணியில் வந்து போட்டு நல்லா நம்ம வந்து அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பொரி உங்களுக்கு வந்து உப்பி இருக்கிறது நல்லா கிறிஸ்பாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஊறி உங்களுக்கு வந்து அழகாக மெத்துன்னு வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து இதை அலசி காமிக்கிறேன். பொரி நிறைய இருக்க சமயத்தில் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் உப்புமா ரெடி பண்ணணும், வீட்டில் எதுவும் இல்லை பொரி பேக்கெட் தான் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த வந்து ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பேல்பூரி சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து இதை நல்லா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லா அலசி எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு நம்ம எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து அலசி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் அப்புறமா காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியானது, 10 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து வீட்டில் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ஒரு டைம் ஆகுது இதை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது, அதையுமே நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் அந்த மாதிரி உப்புமா ரெசிபீஸ், சாம்பார் ரெசிபீஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம அலசி எடுத்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம நல்லா உதிராக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு வாணலி வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக விட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து கடுகு, அதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. இதுவுமே வந்து நல்லா பொரியட்டும். ஜீரகம் தான் நல்லா வாசனை கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறோம். இந்த பருப்பெல்லாம் நல்லா வந்து உங்களுக்கு அது கிறிஸ்பாகணும், அந்த அளவுக்கு வந்து நம்ம அதை பிரட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வேர்க்கடலை சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வறுத்த வேர்க்கடலை தான் சேர்க்குறேன். வேர்க்கடலை சேர்த்தா டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அதையுமே சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வறுத்துக்கலாம். இதுவுமே நல்லா கிறிஸ்பாக ஆகணும், கலர் சேஞ்ச் ஆகணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கலர் வந்து பிங்க் கலரில் சேஞ்ச் ஆகணும் வெங்காயம். அது நல்லா வதங்கி சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா வந்து மேஷ் ஆகிற மாதிரி வதக்கிக்கணும். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு மேஷி ஆகிற வரையிலும், அந்த முஷின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆகிற வரையிலும் நம்ம இதை வந்து வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடியும் 4 பல் பூண்டும் சேர்த்து இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் உங்கள் உப்புமாக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரும். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா வந்து உங்களுக்கு வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை, அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி தூள், இல்லை உங்களுக்கு காரம் ரொம்ப தேவை அப்படின்னா நீங்கள் வந்து காரப்பொடியும் கூட இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா பெரட்டிக்கலாம். வந்து அது பார்த்திங்கன்னா பேர்ன் ஆகிடக்கூடாது, உங்களுக்கு தீஞ்சி போகாத அளவுக்கு பெரட்டிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருப்பாகாத அந்த மசாலா சாமான் தீயாத இருக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு தடவை இதை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற பொரியும் இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண, ரொம்ப கலரிடக்கூடாது. அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சாகி ஆகிடும், அப்படியே ரொம்ப வந்து நெசன் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து லைட்டாக அப்படியே பெரட்டி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து உதிரான பொரி உப்புமா சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபைனலாக இதில் வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை வந்து நம்ம மூடி போட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்க பொடியும் சேர்க்க போகிறோம். இப்போ 5 நிமிஷம் வந்து இதை மூடி போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வெந்துடும். இந்த ஸ்டேஜில் அடுத்ததாக நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற பொடி அதையும் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சேர்த்தா தான் உங்களுக்கு உப்புமா வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதில் வந்து பூண்டும் நம்ம பொட்டுக்கடலையும் தான் போட்டு அரைச்சிருக்கிறோம், அதுதான் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். லாஸ்ட்டாக வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி அடுப்பு ஆஃப் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அரை மூடி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான பொரி உப்புமா ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பொரியிலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு இருக்கும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணிட்டு கொத்தமல்லியும் மேலே கொஞ்சமாக தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான பொரி உப்புமா ரெடி ஆயிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.